Good morning, students. We are going to discuss about the topic on motions. So, போன classes வந்து பார்த்தீங்கன்னா so what is the motion, what is the rest, type of motions பார்த்தோம். So today classes, so motionsல uniform motion, non-uniform motions பார்க்கலாம். So what is the uniform motions? The object cover equal distance in equal interval time is called uniform motions. Okay, so an object cover equal distance, equal interval of time is called uniform motions. For example, கவனிங்க. So point A and B, so A இருந்து பாருங்க, so A to B வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so 5 செகண்டில் 60 கிலோமீட்டர்ஸ், B and Cல 5 செகண்டில் 60 கிலோமீட்டர்ஸ், C and Dல 5 செகண்டில் 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து மோஷன்ஸில் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் மோஷன்ஸில் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கவனிங்க, ஸோ த டைப் ஆஃப் த கார் மூவிங் பாருங்கள். இப்போ வந்து டைம் அண்டு டிஸ்டன்ஸு, இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும் போது நம்ம டைம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது 0 and 0. ஸோ டைம் வந்து 1 ஹவர்ஸாக இருக்கும் போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகுதுப்பா? 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 ஹவர்ஸில் 120, 3 ஹவர்ஸில் 180, 4 ஹவர்ஸில் 240. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், ஸோ த 2 இப்போ 1 and 2ல பாருங்கள், 2 minus 1, ஸோ 1 டிஸ்டன்ஸ், 3 minus 1, 1. ஸோ த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு த யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ பாருங்கள், ஸோ அப்போது 1-2 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து 60 ஹவர்ஸ், இங்கிட்டு 1 சேமாக இருக்குது. ஓகே, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு யூனிஃபார்ம் மோஷன்ஸ். அண்ட் அனதர் ஒன் நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் அப்படின்னா, ஸோ அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் எப்படி இருக்கும்? அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் த டைம் இஸ் கால்டு நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஓகே, கவனிங்க. இப்போ A to B பாருங்கள், 5 செகண்டில் 10 மீட்டர்ஸ். ஸோ B to C பாருங்கள், 5 சென்டிமீட்டரில் 20 மீட்டர்ஸ். C and D பாருங்கள், ஸோ 5 செகண்டில் 5 meters. So equal distance, unequal distance, so unequal distance, equal interval of times is called என்னப்பா? non-uniform motions. So கவனிங்க, so time and distance பாருங்க, ரெஸ்ட் இருக்கும்போது 0 0, so 5 செகண்டில் எவ்வளோப்பா? so 5 ஹவர்ஸில் so 100 kilometers, 10 ஹவர்ஸில் 2 kilometers. So the unequal distance is equal interval of time is called the non-uniform motions. Okay, so the differences between uniform or non-uniform motion அப்படின்னா, so இப்போ uniform motions equal distance and equal interval of time is called uniform motion. So non-uniform motions unequal distance and equal interval of time is called non-uniform motions. Okay, so next நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, distance and displacement. டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ கவனிங்க, இப்போ A and B ஒரு பாயிண்ட் பாருங்கள், A and B. ஸோ ஒரு லென்த்தை கவர் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது இது வந்து செமி சர்க்கிள். ஸோ இந்த செமி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ A இருந்து இது வர ஒரு செமி சர்க்கிள், இங்கே ஒரு செமி சர்க்கிள். ஸோ இந்த ஒரு லென்த்தை, இந்த A and B உடைய பாயிண்டுடைய லென்த்தை வந்து டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? லென்த்தை. ஸோ ஓவரால் டோட்டலாக வந்து பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஸோ த ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்டு என்னதுப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் எவ்வளோ லென்த்தை கவர் பண்ணியிருக்கு அந்த லென்த்தை சொல்கிறது தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் கவனிங்க. ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன? So what is meant by distance? The actual length of the path traveled by moving the body irrespective. That's the key points ba. Irrespective of the direction is called the distance. இதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? Distance traveled by the body. So but distance na enna? So the actual length of the path traveled by the moving body. So the irrespective of the direction is called the distance. Okay, so the distance அப்படின்னா, so directions எப்படிமா இருக்கும்? irrepressive இருக்கும். so direction எப்படிமா இருக்கும்? irrepressive இருக்கும். அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஒன்லி இந்த மேக்னிட்டிஸ் ஒன்லி இதில் எப்படிமா இருக்கும் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்கும், ஸ்கேலார் குவான்டிட்டி அண்டு மேக்னிட்டிஸ் ஒன்லியாக இருக்கும். இந்த டேரக்ஷன் எப்படிமா இருக்கும், இர்ரெப்ரசிட்டிவ் டேரக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் பாருங்கள். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர்ஸ் அப்படின்றோம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா the actual length of the path traveled by a moving a body irrespective of the direction is called the distance. Okay, distance traveled by the body. ஸோ இதனுடைய இது வந்து எதனால் மெஷர்மெண்ட் பண்ணலாம், ஸ்கேலார் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியால் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்லி த மேக்னிட்டிஸ் ஒன்லி, இது வந்து ஒன்லி என்ன இருக்கும், மேக்னிட்டி மட்டும்தான் இருக்கும். இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மியூட்டர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் ஷார்ட்டஸ்ட் த பாயிண்ட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் a shortest distance called the displacement. Okay, so the change the position of the object in a particular directions. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய பொசிஷனை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றோம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து லென்த் இருக்கும். ஸோ ப்ளஸ் லென்த்து ப்ளஸ் டைரக்ஷன்ஸ் அதை சொல்லி லென்த்தையும் டைரக்ஷனையும் சொல்கிறது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்லி லென்த், மெஷர் த லென்த்து மேக்னிட்டிஸ். ஓகே, ஸோ அந்த மேக்னிட்டி எப்படிமா இருக்கும், இர்ரெப்ரசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து எதனால் மெஷர் பண்ணலாம், வெக்டர் அப்படின்னா ஸோ போத் த மேக்னிட்டிஸ் அண்ட் த டைரக்ஷன்ஸ், மேக்னிட்டி அண்ட் டைரக்ஷன் வெக்டர் குவான்டிட்டியால மெஷர் பண்ணலாம், போத் மேக்னிட்டி அண்ட் த டைரக்ஷன்ஸ். இதோட எஸ்ஐ யூனிட் பாருங்க மீட்டர்ஸ், எஸ்ஐ யூனிட் மீட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ ஹோம், ஓகே, இப்போ வீட்டிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோப்பேன். ஸோ இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, 1 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஹோம் டு ஸ்கூலு அப்போ 1 கிலோமீட்டர். அப்போ மறுபடியும் ஸ்கூல் இருந்து ஸோ ஹோமுக்கு வர அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆர் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹோம் டு ஸ்கூல் வர எவ்வளோ கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர். ஸோ ஸ்கூல் இருந்து ஸோ ஹோமுக்கு 1 கிலோமீட்டர். அப்போ 1 + 1 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஹோமிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து 1 கிலோமீட்டர். ஸோ 1. ஸோ இப்போ ஆப்போசிட்டை வரும்போது என்ன ஆகும், -1 ரிவர்ஸில் வரீங்க. ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இப்போ என்ன ஆகும், 0 ஆகும். இப்போ உனக்கு புரியுற மாதிரி பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஏ அப்படின்ற ஒரு ஏ அண்டு பி. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வச்சுக்கோ, ஸோ யூ. ஓகே, பி வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு. இப்போது நீயும் உன் ஃப்ரெண்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உன்னுடைய ஃப்ரெண்டு உனக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணும்போது ஸோ இன்றைக்கி அவன் என்ன கால் பண்ணும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸோ எவ்வளோ வரைக்கும் வாக்கிங் பண்ண அப்படின்னா நான் வந்து 10 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணேன், வாக்கிங் போனேன். உன்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறான் உன்ட்ட ஸோ எவ்வளோ வரைக்கும் வாக்கிங் போனேன் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வரை நான் வாக்கிங் போனேன் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் கட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபோனு ஸோ கட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா ஸோ இப்போது அவன் வீட்டிலிருந்து ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணான், வாக்கிங் போனான். ஸோ அப்போ வந்து எப்படி போயிருப்பான், ஸோ இப்படி போயிருப்பானோ, இந்த டைரக்ஷனில் போயிருப்பானோ, இந்த டைரக்ஷனில் போயிருப்பானோ, இந்த டைரக்ஷனா. ஸோ எந்த டைரக்ஷன்ஸ்னு அவன் எந்த இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ வந்து நீ, பி வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ உன் ஃப்ரெண்டுக்கு நீ கால் பண்ணுற. ஸோ கால் பண்ணும்போது ஸோ என்ன எவ்வளோ தூரம் வாக்கிங் போனேன் அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் நான் வாக்கிங் போனேன். இப்போ சடனாக வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபோன் கட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ உனக்கு ஒரு கன்ஃபியூஷன், மறுபடியும் ட்ரை பண்ணுற கிடைக்கல. ஸோ உனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அவன் வீட்டிலிருந்து இங்கிட்டு போயிருப்பானோ, ஸோ இந்த சைடு ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து எந்த டைரக்ஷன்ஸில் போனான்னு தெரியல. அதாவது ஸோ ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட் உடைய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட் உடைய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸோ லென்த்தை தான் என்ன சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் அப்படின்றான். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கவனிங்க. இப்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணும், லென்த்து. ஓகே, டிஸ்டன்ஸ்னா லென்த்து. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் கவர் இஸ் கால் த டிஸ்டன்ஸ். அப்போ லென்த் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், மேக்னிட்டிஸ் ஒன்லி. அங்கே என்ன இருக்கும், மேக்னிட்டி இருக்கும். அப்போ மேக்னிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன குவான்டிட்டிப்பா, ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான், ஒரு ஃப்ரெண்டு ஸோ கால் பண்ணும்போது ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ எங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்க்கு நான் பார்க்கிலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இது வந்து ஹவுஸு. இந்த ஹவுஸ் வந்து எனக்குள்ள ஒரு பார்க்கு, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹவுஸ் டு பார்க்கு. ஸோ இது வந்து என்னதுப்பா, அப்போது இந்த டைரக்ஷன்ஸ் என்னதுப்பா, ஈஸ்ட் சைடு தான் அந்த பார்க் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது. லென்த்து ப்ளஸ் டைரக்ஷன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. லென்த்தையும் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ லென்த்துனானது டோட்டல்
ஸோ எவ்வளோ அளவுக்கு மூவ் ஆயிருக்கான் 10 கிலோமீட்டர்ஸ். அப்போ 10 கிலோமீட்டர் தான் அந்த லென்த்தை சொல்கிறோம். ஸோ எந்த டைரக்ஷன்ஸில் அந்த பார்க் இருக்குது, ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறோம். அப்போ லென்த்து ப்ளஸ் என்னது மேக்னிடியூட் ஆஃப் டைரக்ஷன்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் லென்த்தையும் ஸோ டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுறது தான் என்ன சொல்ல போகிறோம். ஸோ நம்ம என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம், வெக்டர் குவான்டிட்டியால் மெஷர் பண்ணலாம். வெக்டர் குவான்டிட்டி. ஸோ டிஃபரன்சஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா நீட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ த பொசிஷன் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ப்ளஸ் லென்த்தை சொல்கிறது தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. இப்போ ஸ்பீடுனா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டு எவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறத நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ வெலாசிட்டினா என்ன, ஸோ வெலாசிட்டினா ஸ்பீட் அண்டு டைரக்ஷன்ஸ். அந்த ஸ்பீட் அண்டு டைரக்ஷன்ஸை சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெலாசிட்டின்றோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ஸ்பீடுனா என்னன்னு பாருங்கள், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்பீடுன்றோம். ஓகே, த ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் distance is called speed. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, the distance traveled by time taken. So distance traveled by time taken. So the distance measure பண்றதுக்கு என்ன யூனிட்பா, மீட்டர்ஸ். ஸோ டைம் செகண்ட். ஸோ ஆர் என்னதுப்பா, மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த செகண்டுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், ஸோ பெர் மீட்டர் பெர் செகண்ட்ஸு. ஓகே, ஸோ அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் ஸ்பீடை வந்து எதனால் மெஷர்மெண்ட் பண்ணலாம், ஸ்கேலார் குவான்டிட்டியால் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஸ்பீடுனா the rate of change of distance is called the speed. The speed equal to distance traveled by time taken. Okay, so distance measure பண்ணுறதுக்கு யூனிட் என்னப்பா, மீட்டர்ஸ். டயத்தை யூனிட் பண்ணுறதுக்கு செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ், ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். வெலாசிட்டினா என்ன, இந்த வெலாசிட்டினா ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனை சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸோ வெலாசிட்டி. the rate of change in displacement. So rate of change of displacement is called the velocity. அப்போ velocityக்கு என்ன ஃபார்முலா, velocity is equal to displacement by time taken. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்பா, மீட்டர்ஸ். டைம் டேக்கன் டயத்துக்கு செகண்ட்ஸ். ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஸோ இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஏன் இது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம், இது ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஒன்லி த லென்த் மெஷர்டு. அதை வந்து லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்கேலார் குவான்டிட்டி. த மேக்னிடியூட் ஆஃப் த லென்த். ஸோ இது என்னதுப்பா, ஸோ மேக்னிடியூட் of the length and direction is called the velocity. So velocity வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம், அது லென்த்தையும் மேக்னிடியூட்டையும் என்ன பண்ணோம், மெஷர் பண்ணுறது தான் நம்ம வெலாசிட்டின்றோம். இதோட எஸ்ஐ யூனிட் பாருங்கள், எம்ஐ. ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ கீழே கவனிங்க, ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. ஸ்பீடு வந்து என்னதுப்பா, ஒரு மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டினா என்ன, த வெலாசிட்டி இஸ் த ஸ்பீட் வித் த டைரக்ஷன்ஸ். ஸோ ஸ்பீடுனா மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் த ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் வித் த டைரக்ஷன் இஸ் கால்டு என்னப்பா, வெலாசிட்டி. ஸோ த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் ஒன்லி த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதா நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஸ்பீடையும் டைரக்ஷனையும் சொல்கிறது தான் என்ன சொல்ல போகிறோம், வெலாசிட்டின்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரைசேஷன். ஸோ ஆக்சிலரைசேஷன். ஸோ ஆக்சிலரைசேஷன் என்ன அப்படின்னா the rate of change of the velocity. The rate of change of a velocity is called the acceleration. So acceleration is equal to change of velocity. எது மாறும், velocity changes ஆகும். change of velocity. So time taken. change of velocity. So velocity உடைய யூனிட் பாருங்க. So meter per second. time taken second. So செகண்ட். ஓகே, ஸோ இதனுடைய எப்படி எழுதலாம், மீட்டர் பெர் செகண்ட், செகண்ட் -1. ஸோ இங்கே அந்த ஒன்று இங்கே மேலே போகும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணிடலன்னா மீட்டர். ஸோ மீட்டர் செகண்ட் -2. ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஆக்சிலரைசேஷன் அப்படின்னா இதில் பாருங்கள், வி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ மீன்ஸ் என்னது, ஆக்சிலரைசேஷன்ஸ். ஓகே, ஸோ வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகே, அப்போ வினா என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. யூனா என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. டீனா டைம். ஸோ ஏனா ஆக்சிலரைசேஷன். அப்போ ஆக்சிலரைசேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஏனா ஆக்சிலரைசேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ டிவைடட் பை த டைம். ஓகே, ஸோ இதனால் எந்த ஒரு மெஷர்மெண்ட் பண்ணலாம், வெக்டர் குவான்டிட்டியால் மெஷர்மெண்ட் பண்ணலாம். இதனுடைய எஸ்ஐ யூனிட் பாருங்கள், மீட்டர் பெர் செகண்ட்ஸ்.
ஓகே. ஸோ இதில் டூ கேசஸ் இருக்குது. என்னென்ன கேசஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ டூ கேஸ் என்னென்ன கேசஸ் அப்படின்னா, இஃப் ஸோ வி மீன்ஸ் என்னப்பா, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி காட்டிலும் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி ஒரு லெஸராக இருக்குது. அப்போ அதனுடைய ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்ன்றாங்க. ஓகே. ஸோ வின்னு என்னப்பா, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் initial velocity. ஓகே. அப்போ velocity is increases with the time. என்ன ஆகும், ஸோ velocity வந்து increases ஆகும். ஓகே. velocity increases with the time. ஸோ அதனுடைய சார்ஜ் என்ன சார்ஜாக இருக்கும், ஆக்சிலேஷன் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, செகண்ட் கேஸில் இஃப் V is a final velocity, U the initial velocity. So initial velocity is greater than the final velocity. So our acceleration எப்படிமா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். The negative acceleration, so negative acceleration நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ ரிட்ராக்டேஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யூனிஃபார்மாக என்ன ஆகுறது, டிகிரிசஸ் ஆகிறது தான் நம்ம என்ன, ஒரு ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக டிகிரிசஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் மூவ் ஆகி போகிறேன். ஸோ சடனாக பிரேக் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த சடன் பிரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரெட்ராக்டேஷன் அப்படின்னா, அதாவது டிலாரேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து வெலாசிட்டிஸ் டிகிரிசஸ் வித் த டைம் என்ன ஆகும், இதில் வெலாசிட்டி வந்து டிகிரிசஸாக இருக்கும். ஸோ இதில் எப்போ வந்து வெலாசிட்டி டிகிரிசஸாக இருக்கும், எப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபைனல் வெலாசிட்டிஸ் கிரேட்டர் தான் இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டிஸ் இன்க்ரீசஸ். அப்போ இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி டிகிரிசஸாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ரிட்ராக்டேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ யூனிஃபார்மாக டிகிரிசஸ் ஆகுது. எது யூனிஃபார்மாக டிகிரிசஸ் ஆகும், ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக டிகிரிசஸ் ஆகிறதா நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரிட்ராக்டேஷன்ஸ் அப்படின்றோம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நம்ம பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆர் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் ரெண்டுக்கும் நம்ம வந்து ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இப்போ டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ஸ் நம்மளுடைய டெஃபினேஷன் பார்த்தோம். யூனிஃபார்ம்னா என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் த யூனிஃபார்ம் மோஷன்ஸ். அதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொன்னோம். ஓகே. ஸோ யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் ஈக்குவல் so distance in equal interval of time is called uniform motions. So uniform motionsல graph பாருங்க, டைம் அண்டு டிஸ்டன்ஸ். டைத்தை வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ், ஸோ டிஸ்டன்ஸை மீட்டர்னு சொல்லலாம். ஸோ கவனிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்டு டைம் கிராஃப் தான் பார்க்குறோம். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படிமா இருக்கும், ஸோ 0 மினிட்ஸில் ஸோ எவ்வளோ இருக்கும், 0 தான் ரெஸ்ட்டு. ஸோ 5 மினிட்ஸில் பாருங்கள், 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ மீட்டர் கையில் கார் மூவ் ஆகுது, 500 கிலோமீட்டர்ஸ். 10 மினிட்ஸில் 1000 கிலோமீட்டர். 15 மினிட்ஸில் 1500. ஸோ 20 மினிட்ஸில் 2000 கிலோமீட்டர்ஸ். 25 மினிட்ஸில் ஸோ என்னதுப்பா 2500. ஸோ இது எப்படிப்பா இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. யூனிஃபார்மாக இருக்குது. கவனிங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ 5 இங்கே வந்து என்ன ஆகும், 5 செகண்டில். இப்போ 5 செகண்டில் எவ்வளவு யூனிஃபார்ம் ஆகுது பாருங்கள், 500. ஸோ அப்போ 10 செகண்டில் 500. ஸோ அப்போ இது எப்படிமா இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ டிஸ்டன்ஸும் டைமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை தான் நான் என்ன சொல்ல போகிறோம், யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றோம். ஓகே. ஸோ ஒரு கிராஃபில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஸோ என்ன ஆக்சிஸ் நம்ம வந்து ஸ்கேல் எழுதுவோம். நம்ம கிராஃபில் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்க, எப்பவுமே வந்து நம்ம கிராஃப் பண்ணும்போது நம்ம ஸ்கேல் எழுதுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 5 மினிட்ஸ், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 500 மீட்டர்ஸ். ஸோ அப்போ 0, 5, 10, 15, 20, 25. ஓகே. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இங்கே 5 மினிட்ஸா, இங்கே எவ்வளோ இருக்குது, 500. ஸோ 1000 ஸோ 1050. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருப்பா 2. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப்பு நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இப்போ ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ், இதான் வந்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து கவனிங்க. ஸோ இப்போ இதில் வந்து S1 அண்டு S2, இதில் வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஸ்லோப் பண்ணியிருக்கோம். இந்த அது 2 பாயிண்ட்ஸ், இந்த ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஸ்லோப்புக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ABC. ஓகே. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ்.
இப்போ ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, ஒய் ஆக்சிஸ் என்னப்பா பிசி. இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ பிசியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ 500. ஸோ ஏசியில் கவனிங்க, ஸோ ஏசியில் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸு. ஸோ ஒவ்வொருக்கும் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது 5 மினிட்ஸில் 500 மீட்டர்ஸ், 10 மினிட்ஸில் ஸோ 1000 மீட்டர்ஸ். ஸோ அப்போ அது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 500. ஓகே, ஸோ த 500 டிவைடட் பை 5 மினிட்ஸ். ஸோ இப்போ ஸ்லோப் எவ்வளோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 10, ஸோ 5 1, ஸோ 100 மினிட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த கிராஃப் பாருங்கள், இந்த கிராஃப் ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த கிராஃப் எப்படி பாருங்க, ஸோ இன்க்ரீசஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இந்த பேஷன்ஸ் வாக்ட் அட் த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இப்போ இதை பாருங்கள், ஸோ இப்போ இந்த பேஷன்ஸ் வாக்ட் அட் த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு எப்படிமா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டைம் டேக்கன்ஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டைம் டேக்கன்ஸ். அப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்பீடு எவ்வளோப்பா இருக்குது, 100 மீட்டர் பர் மினிட்ஸ். ஓகே, ஸோ கவனிங்க, நெக்ஸ்ட்டு த கம்பேரிசன்ஸ் ஆஃப் த த்ரீ பேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம், ஸோ டைம் கிராஃப் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். பாருங்கள், 3 பேஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆள் வாக்கிங் போகிறாங்க, இன்னொரு சைக்கிளிங் அண்டு கார் டிரைவிங். ஸோ இதில் 3 கம்பேரிசன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கப்புறம் ஸோ கிலோமீட்டர் அண்டு ஹவர்ஸ். ஸோ கவனிங்க, இதில் வாக்கிங் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யார் ஸ்பீடாக மூவ் ஆகும், என்னுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வாக்கிங் கார்ட்லேயும் சைக்கிளிங் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ சைக்கிளிங் கார்ட்லேயும் காரும் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி 2 பாயிண்ட்ஸ், அந்த 2 பாயிண்ட்ஸை தான் நம்ம ஸ்லோப்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த 3 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கார் மூவிங் தான் என்ன இருக்கும், அதோட ஸ்லோப் வந்து ஹையராக இருக்கும். அந்த ஸ்டீப்பர் அப்படின்னா இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டீப்பர் அப்படின்றோம். அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் நம்ம ஸ்டீப்பர், the slope is greater than the speed. ஸோ எதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஸோ வாக்கிங் கார்ட்லேயும் சைக்கிளிங் அதிகமாக இருக்கும், சைக்கிளிங் கார்ட்லேயும் காரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ the steeper of the slope, the greater is the speed. ஓகே, the speed is இங்கனுக்குள்ளே எப்படிமா இருக்கும், ஸ்பீட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், யூனிஃபார்ம் மோஷன். ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ஸ். அப்போ இது வந்து எப்படிமா இருக்கும், அன் ஆக்சிலரேஷன் மோஷன்ஸ். இதுதான் என்ன சொல்ல போகிறோம், அன் ஆக்சிலரேசரி மோஷன்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸில் வந்து இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ்னால் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் interval of time is called the non-uniform motions. கவனிங்க கிராஃபில், ஸோ டைம் அண்டு டிஸ்டன்ஸு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்து பாருங்கள் 2, 4, 6, 8, 10, 12. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 செகண்டில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ மீட்டர்ஸ் போயிருக்கு, ஸோ 1 டைம். ஸோ 4 செகண்டில் 4. அப்போ ஒவ்வொருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 4 - 2 2, ஸோ 6 - 2 2, 8 - 2 2. ஸோ அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இங்கே இது எப்படி பாருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸு, ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு த நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். அப்போ இங்கே பாருங்கள் 4 - 1 3, ஸோ 9 - 4 9 - 4, ஸோ 5. ஸோ அப்போது இங்கே வந்து எப்படிமா இருக்கும், 2 2 ஈக்குவல் interval of time unequal distance is called the non-uniform motions. ஸோ கிராஃப் கவனிங்க. ஸோ கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம், ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 2 4 6 8 9 இந்த கிராஃப் அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் எப்படிப்பா இருக்குது அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகாமல் எப்படிமா இருக்குது, ஒரு அன்யூனிஃபார்ம் மோஷனில் போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே எப்படிமா இருக்குது, லைன்ஸ் வந்து அன்யூனிஃபார்ம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கிராஃப் இஸ் நாட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். கிராஃப் வந்து எப்படிமா இருக்குது, நாட் த ஸ்ட்ரெயிட் த லீனியர் ஷேப்பில் இல்லை. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து எப்படிமா இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் பாருங்கள்,
இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். வெலாசிட்டினா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதான் நம்ம சொல்லுவோம் வெலாசிட்டின்றோம். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டு டிட்டர்மைன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். எதாவது நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டிட்டர்மைன் பண்ணலாம், டிஸ்டன்ஸையும் டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ கவனிங்க, இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி எப்படி இருக்குது? யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஸோ கவனிங்க, இதில் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? வெலாசிட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஹவர்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் ஹவர்ஸ். ஸோ இதில் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30 வர. ஸோ மேக்ஸிமம் வந்து 30 இருக்குது. இதில் பாருங்கள், 0, 1, 2, 3, 4 இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 30 கிட்டே போயிருக்கு. ஓகே, 30 டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 30 கிட்டே இருக்குது. அப்போ 0 to இதில் கவனிங்க, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எஸ் மீன்ஸ் என்ன? அப்படி எஸ்னா என்னதுப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள் இதில். ஸோ ஏபிசிடி நம்ம கிராஃப் போர்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படிமா இருக்குது அப்படின்னா ஒரு ஹார்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு ஏபிசிடி. ஓகே, ஏபிசிடி. அப்போ எஸ்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏடி. அப்போ ஏபி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏபி வந்து 30. ஏபி எவ்வளோப்பா இருக்குது? 30 இருக்குது. ஸோ அப்போ ஏடி எவ்வளோ இருக்குது? ஏடின்னா என்ன சொல்ல போகிறோம்? ஏடி எவ்வளோப்பா இருக்குது இதில்? சிடி இதில் எவ்வளோப்பா இருக்குது? சிடி எவ்வளோப்பா இருக்குது? 4 - 1. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 4. 1. 4 - 1 அப்போ எவ்வளோ இருக்குது? 3. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா 90 meters. ஓகே, the velocity into time is equal to displacement. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதுப்பா? வெலாசிட்டி இன்ட்டு டைம் இஸ் கால்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டின்றோம். இதை தான் என்ன சொல்ல போகிறோம்ப்பா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கார்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கார் இப்போ வந்து பாருங்கள், எஸ்ன்னா என்னதுப்பா? அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு சிடி. ஓகே, ஏசி இன்ட்டு சிடி. இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்ட்டு சிடி இதை தான் நம்ம கிராஃப் சொல்கிறோம். அப்போ ஏசி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30. ஸோ அப்போ D1 - D2. இப்போ D1 and D2 minus D1. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், எஸ் இந்த என்னதுப்பா? இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஆஃப் த ஏபிசிடி. இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ரெக்டாங்குலர் அப்படின்றோம், ஏபிசிடி. ஓகே, ஸோ கவனிங்க இந்த கிராஃபில். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப் பாருங்கள், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் பாருங்கள். ஸோ ஒய் ஆக்சிஸ் அண்டு எக்ஸ் ஆக்சிஸ். இதில் வெலாசிட்டி இந்த டைம். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது ஸ்லோப்பு பாருங்கள் ஏபிசி. ஓகே, இது வந்து எப்படிமா இருக்குது? ட்ரையாங்குலராக இருக்குது. இது பாருங்கள் ஏசிடிஇ. இது எப்படிமா இருக்குது? ரெக்டாங்குலராக இருக்குது. the distance the magnitude of the displacement of the car எப்படி இருக்குது அப்படின்னா S is a area of the ABCDE. ஓகே, இதில் எப்படிமா இருக்குது? ABCD இருக்குது. the area of the the triangle of என்னதுப்பா? change in ABC plus area of the rectangular எப்படிமா இருக்குது? rectangular ACDE. ரெக்டாங்குலர் இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இது வந்து ட்ரையாங்குலர். ஓகே, இது வந்து எப்படிமா இருக்கும்? ட்ரையாங்குலர். இது வந்து என்னது? ரெக்டாங்குலர்ஸ். ஓகே, இது ரெக்டாங்குலர்ஸ். ஸோ ஹாஃப் ஏசி இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏஇ இன்ட்டு ஏசி. ஓகே, ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. இதை தான் நான் சொல்லுவோம் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் அண்டு எக்ஸ் ஆக்சிஸ், இது வெலாசிட்டி அண்டு டைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக எப்படிமா இருக்க? டிக்ரீசஸ். ரிட்ராக்டேஷன் அப்படின்னா யூனிஃபார்மாக டிக்ரீசஸ் ஆகுறது. ஒரு கார் வந்து நீ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சடனாக நீ பிரேக் போடுறீங்க அப்படிங்கும்போது அது யூனிஃபார்மாக வந்து ஸ்டாப் ஆகுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ரிட்ராக்டேஷன்ஸ். ஸோ இந்த ரிட்ராக்டேஷன் ஆக்சலரேஷன்ஸ் டிக்ரீசஸ் இது வந்து எப்படிமா இருக்கும்? யூனிஃபார்மாக லெஸ் ஆகிட்டே வரும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிட்ராக்டேஷன்ஸ். டிக்ரீசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா உனக்கு டெஃபினேஷன் தெரியும். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா unequal distance equal interval of time. இந்த கிராஃப் பார்த்தாலே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. வெலாசிட்டி அண்ட் டைம். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் மோஷன்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது பார்த்தோம்? யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. அடுத்து டிஸ்டன்ஸு டைம் கிராஃப் பார்த்தோம். அதில் யூனிஃபார்ம் மோஷன் அது நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்புறம் வெலாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.